இங்க ஹாய் உமா லவ் யூ கொடுத்துரு. ஹே காய்ஸ், நான் உங்கள் பிரகன். இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ண போகிறோம். 4 நாள் ஆச்சு நம்ம vlog போட்டு. ஸோ 4 நாளாக நம்ம எதுக்கான ஐயோ பாட்டு ஓடுது, காப்பிரைட் விழுந்துடும். வெளியே குளிர்றதுனால தான் வெளியே போக வேண்டாம்னு பார்த்தா வெளியே பாட்டும் அதுக்கு மேலே போட்டிருக்காங்க. ஏதோ ஃபங்க்ஷன் வீடு போல் பயங்கரமாக பாட்டு ஓடுது. சரி வீட்டுக்குள்ளே வச்சு பேசலான்னு பார்த்தா என் மகன் பாட்டு பார்த்துட்டு இருக்கா. ஸ்னேகா கிட்ட போகலான்னு பார்த்தா ஸ்னேகா வந்து ஊதிக்கிட்டு இருக்கா, சாப்பாடை ஊட்டிக்கிட்டு இருக்கான்னு. எஸ், ஸோ இப்போ என்ன நிலவரம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான மழை காலம். ஸோ தூத்துக்குடியில் எப்படி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பாங்க எல்லாருக்கும். என் பிரகன் ரூல்ஸ் சேனலில் போட்டிருந்தேன். ஸோ பயங்கரமான குளிர் கைஸ். எங்களால் வீட்டை விட்டு வெளியவே போக முடியல. ஃபேனை இப்போ தான் எதுக்கு போட்டிருக்காது, ஆத்திரைக்கு தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். மற்றபடி 2 நாளாக ஃபேன் ஏசி எதுவுமே ஓடலை. கரண்ட் பில் வந்து ரொம்ப கம்மியாகும்னு மட்டும் எனக்கு தெரியுது. போன மாதம் எனக்கு எவ்வளோ 1500 வந்துச்சு. இந்த மாதம் எனக்கு 1000 ரூபா கூட வராது எனக்கு. என்னடி கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆச்சுல. 3 நாளாக ஏசி ஓடல, ஃபேன் ஓடல, எதுவுமே ஓடல. ஸோ கரண்ட் பில் வந்து ஓரளவுக்கு சேவ் ஆகும். ஸோ கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீ இருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடா பிரகன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ இது வந்து நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். சொந்த வீடுன்னு நான் கெட்டலை. அதுக்கான காலங்கள் இன்னும் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் நாங்கள் சொந்த வீடு கெட்டுவோம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளை சுற்றி ரெய்னி எப்படி இருக்குது, தூத்துக்குள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த ரெய்னி எப்படி இருக்குது, இடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த vlogல உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2000 years later. ஸோ கைஸ், என்னடா வீட்டிலேருந்து vlog எடுத்து டக்குன்னு எங்கேயோ நிற்கிற அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இது வந்து எஸ்டர்டே வந்து நாங்கள் வெளியே போயிருந்தோம் பீச்சுக்கு. சும்மா இல்லை, எங்கள் ஸ்னேகாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்கள் 2 சித்தி அத்தை, அதுக்கப்புறம் ஸ்னேகாவோட தங்கச்சி பொண்ணு. இதான் ஆரா பாப்பா. நிறைய பேர் இந்த பாப்பா சரித்திரா மாதிரியே இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ ஆரா பாப்பா தான் இது, ஸ்னேகாவோட தங்கச்சி பொண்ணு. ஸோ எல்லோரும் கூடயும் நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். பீச்சுக்கு போய் ஃபன் பண்ண தான் போயிருந்தோம். நிறைய ஃபன் பண்ணோம். அது எதுவுமே என்னால் vlog எடுக்க முடியல. ஸோ சரி இந்த vlogல அதை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பீச்சுக்கு போயிட்டு அடுத்து என்னென்ன ஃபேமிலியோட பண்ணோன்னு ஒரு சின்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அந்த டே இன் லைஃப் vlog கண்டினியூ பண்ணலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓடி வாங்க. சரி நடந்து வா மயிலே. இங்க பாரு, அப்பா பாரு. ஏலே இங்க பாரு, ஒரு டெக்னிக் ஒன்னு சொல்றேன். ஐயோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்காமா? நல்லா இருக்கா? அம்மா வார நூடுல இதான் எடுத்து போய்மா. நல்லா இருக்கன்னு சொல்லிருமா. நல்லா இருக்கா போஸ் கொடுப்பாங்க. நல்லா இருக்கா चला பாரு, பிங்கடா பாரு. செலையவே செல லவ் யூ எப்படிமா சொல்லுவ? லவ் யூ. Years later. என்ன பிரகன் திடீர்னு இங்கே உள்ள நடக்கிற விஷயங்கள் வீடியோ வரும்னு பார்த்தா ஏதோ ஃபேமிலி கூட போகிற வீடியோ வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு 2 days பேக் தான். 2 நாள் முன்னாடி நம்ம இதை வந்து vlog-ஆ எடுக்க முடியல. சரி இந்த vlog-ல ஆட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்னேகாவோட தங்கச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க. நம்ம சண்டே vlog போடும்போது சொல்லியிருந்தேன் ஊர்லேருந்து வந்தாங்கன்னு. ஸோ அவங்கெல்லாம் ஒரு 4 days கிட்ட இங்கே ஸ்டே பண்ணாங்க. ஸ்டே பண்ணிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணோம். நல்லா ஃபன் பண்ணிட்டு வெளியே போய் பீச்சுன்னு சுற்றிட்டு ஃபேமிலியாக எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இவங்க ஸ்னேகா வீட்டில் இருந்து வந்தால் தான் ஏதோ குடும்பமாக நிறைய பேர் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நேராக மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம். எங்கள் அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் கார்த்தி, ஸ்னேகா, பிரியாக்கா இப்படின்னு ஃபேமிலி எல்லோரும் இருப்போம். அடுத்து கவிதா அத்தை, சத்யா சித்தி, செல்வி மட்டும் இன்றைக்கி மிஸ்ஸிங். இந்த இதில் செல்வி இன்றைக்கி வரல. செல்வி வந்திருந்தானே இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும். த்ரிஷா வந்தா. த்ரிஷாவோட கவிதா அத்தை, கவிதா சித்தியா 2 சித்தியா? எனக்கு அத்தை என்ன 2 பேரும்
இந்த சித்தி அத்தைன்னு ரெண்டும் போட்டு குழப்புது. எனக்கு சித்தினாலே எங்கள் ரேவதி சித்தி ஞாபகம் வருவாங்க, அத்தைன்னா இன்னொரு அத்தை ஞாபகம் வருவாங்க. ஆனால் இப்போது அந்த அத்தை இல்லை. இப்போ வந்து கவிதா அத்தை, சத்யா அத்தை, எனக்கு அத்தை தானே 2 பேரும், 2 அத்தைகள் மைண்டில் வராங்க. ஸோ அப்படி தான் அங்கே போயிட்டு 2 நாள் சரியான ஃபன், சாப்பாடு கீப்பாடுன்னு ஃபன் பண்ணிட்டு நேற்று தான் ஊர் கிளம்பி போனாங்க. ஸோ ஊர் கிளம்புனோடனே இப்போ 2 நாளாக தொடர்ந்து மழை பெய்யுது கைஸ். எங்களால் வீட்டை விட்டு வெளியவே போக முடியல. தேவையில்லாத நேரத்தில் யாரும் வெளியே போக வேண்டாம்னு அந்த டைம் கேட்டுக்கிறேன்னா, நியூஸ் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி கூட ஸ்னேகா சொல்லிட்டு இருந்தா, ஒரு நியூஸில் அத்தியாவசியமான பொருள்லாம் வாங்கி வச்சிடணும் தூத்துக்குள்ள உள்ளவங்க அப்படின்னு மீம்ஸ் வந்துருந்துச்சு, நியூஸ் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால் மேக்ஸிமம் வெளியே போக முடியல. ஒரு பெரிய துயர சம்பவம் எனக்கு நடந்திருக்கு. அதை நான் சொல்லவா வேண்டாமான்னு இருக்கேன். ஏன்னா சொன்னால் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க, அதனாலேயே நான் அதை வந்து சொல்லாமல் வச்சுருக்கேன். அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதுலேயுமே அதையுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் 4 நாள் வீடியோ போடல. அண்ட் தாய் கிழவி சீரீஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, அதில் 2 ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட் தான், ஏன்னா நம்ம யாரையுமே குத்தி எடுக்கல அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. அதனால் 2மே தனித்தனி சீரீஸ், வேறு கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு 2 எபிசோட் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். அது வந்து ஷூட் மட்டும் பண்ணும். ஷூட் பண்ணிட்டு உங்களுக்கு தாய் கிழவி சீரீஸ் வரும். இப்போ ஈவினிங் டைமில் மேடம் என்னடி கொடுக்க, ராகியா? ராகியாமா? அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன்னாங்க. இல்லை அப்பாவுக்கு கொடுக்கலடா, அம்மா ஏமாத்திட்டால. ஸோ இப்போ வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் டெக்கரேஷனுக்கு நிறைய ஃப்ளார்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். அந்த லிங்க்ஸுமே நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் மறக்காமல் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதான் எங்கள் வீட்டோட ஃப்ரெண்ட் செட்டப்பு, இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே என்டர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது. ரொம்ப அப்படியே க்ரீனியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷெல்ஃபில் இருந்து போயிருமா, கீழ் ஷெல்ஃபில் இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணல. பட் ஏன்னா இங்கே நிறைய இருக்கா, அதனால் கீழே ஒரு 3 ஃப்ளவர்ஸு, சைடில் ஒரு 2 ஃப்ளவரு, இங்கே வந்து ஒரு இது என்ன செடின்னு தெரில, நான் அழகாக இருந்துச்சு. டிமார்ட்டில் வாங்கினேன். இதுக்கு மட்டும் லிங்க் இருக்காது. இது டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு ப்ளே பட்டன் வச்சு ஒரு பெரிய செடி, 2 குட்டி செடி, அதே மாதிரி இன்னொரு ப்ளே பட்டன் வச்சு 2 குட்டி செடி, ஒரு செடி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 200 என்னமோ தான். ரொம்ப நேச்சுரலாக அழகாகவே இருந்துச்சு. ஸோ இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஆமாம், இது வந்து மேலே வச்சுருந்தோம், இப்போது கீழே வச்சுருக்கேன். இந்த சைடு ஒன்று, அதுக்கப்புறம் இதுவுமே 200 தான் ப்ரைஸ். எல்லா லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு பெரிய செடி பார்க்க அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதே மாதிரி சேம் அதே ப்ரைஸில் எல்லாமே 200 தான், கம்மியான ப்ரைஸ் தான். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது வந்து இந்த தொங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செடி. ஸோ இது ஒரு அழகுக்கு ஃபோட்டோவில் இருந்து தொங்குற மாதிரி அழகாக இருக்குமேனு வச்சேன். அடுத்து ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் போட்ட செடி, அதே மாதிரி இன்னொன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சோஃபாவுக்கு நடுவில் ஒரு கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாலாம்ப்பா. இங்கே ஒன்று சரித்தோட ஃபோட்டோவுக்கு மேலே சில பேர் வேறு மாதிரி நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறனால சென்டராக வச்சு சைடு பிரித்து விட்டேன். மற்றபடி தப்பாக நினச்சா எதனாலும் தப்பு தான், அதனால் நம்ம நினைக்க முடியாது. ஸோ அழகாக பாப்பாவுக்கு டிசைனாக ஒரு பூ, இங்கே எங்களோட ஃபோட்டோவுக்கு மேலே இன்னொரு பிங்க்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு எல்லோ. இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து வீடியோக்கு ஷூட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் ஷூட் பண்ணுவோம். ஸோ கீழே அங்கே ஒன்று, அங்கே ஒரு செடி, அங்கே ஒரு 2 இது, அதுக்கப்புறம் இன்னும் 2 இது பேலன்ஸ் இருக்குது. எங்கே வைக்கன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதையுமே அலைன் பண்ணால் நம்மளோட ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ எஞ்சி உட்கார்ந்த உடனே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு கிடைக்கும் இந்த க்ரீன் சீனரி பார்க்கும்போது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ வந்து எங்கள் வீட்டு சைடு வந்து அவ்வளோவா வெள்ளம் எதுவுமே இல்லை, வெள்ளம் கிள்ளம் எதுவுமே இல்லை. நான் சேஃபாக தான் இருக்கோம். நீங்கள் எல்லாருமே தூத்துக்குள்ளே இருக்கிறவங்களோ இல்லை மழை எங்கெல்லாம் பயங்கரமாக பெய்தோ சேஃபாக இருங்க. அண்ட் ஸ்ரீலங்காலாம் அந்த வெள்ளம் அதெல்லாம் கேள்விப்படும் போது மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிப்போம். எல்லோரும் சேஃபாக இருங்க. நாங்களும் வீட்டில் சேஃபாக இருக்கோம். குழந்தை வச்சுருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் சேஃபாக இருங்க. ஸோ இந்த சைடு தண்ணி இல்லை, எல்லாரும் தான் மேக்ஸிமம் எல்லாருமே அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை சித்தின்னு எல்லாருமே சேஃபாக இருங்க. தேவையில்லாமல் யாரும் வெளியே போக வேண்டாம். நாங்களும் சேஃபாக இருக்கோம். அப்படி எதுவும் மலைகளே வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் vlogல அப்டேட் பண்ணுறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தூத்துக்குடியோட நிலவரம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 2 நாள் என்ன ஃபன் பண்ணோம் அப்படின்னு ஃபேமிலி வீடியோவும் காட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த ஃப்ளார்ஸோட லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். என்ன எங்கள் அக்கா பேபிக்கு தான் வெயிட்டிங். ஸோ அந்த vlog உங்களுக்கு ஒன்று வந்துடும். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது டவுட்டாக தான் இருக்குது. நம்ம வந்து அது vlogல பார்த்துக்கலாம். ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம பிராண்ட் ரூல்ஸ் சேனல் மெம்பர் வரலாம்
கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு நம்ம பிராண்ட் ரூல்ஸ் சேனல் ஒரு மெம்பராக இருங்க. அடுத்தடுத்த vlogsல பார்க்கலாம் அண்ட் தாய் கலவி சீரிஸ்லையும் பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய், செஸ்.